கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அக்கா தங்கச்சினாலே வீட்டில் ஒரே வாக்கிய தகராறா இருக்கும். அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் எப்படா மீட் பண்ணுவோம் எல்லாருன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்பெல்லாம் மீட் பண்ணா கூட பிறப்புகளை கண்டுக்காம அவளுங்க பெத்த பிள்ளைங்களை பார்க்க தான் அவ்வளோ ஆர்வமா இருக்கு. கொஞ்ச நாளாவே தங்கச்சி பையனை பார்க்கணும் போல இருந்துச்சு. கரெக்டாக அவளே கால் பண்ணி உங்க மச்சான் ஆஃபீஸில் மூவி டிக்கெட் கிடைச்சிருக்கு, நம்ம எல்லாரும் போகலான்னு கூப்பிட்டா. அதோ வர ராசான கிளம்பிட்டேன். நான் மட்டும் இல்லை, என்னோட எல்லா சிஸ்டரும் தான். அப்புறம் இந்த மேங்கோ லட்டு செஞ்சிருந்தால அதையும் கொண்டு போயிருந்தேன். நம்ம குழந்தைங்கள நம்மளை விட ஓவர்டேக் பண்ணி நம்ம அக்கா தங்கச்சிங்க தான் அதிகமாக கொஞ்சிட்டு இருப்பாங்க. அதனாலே குழந்தைங்களுக்கு இந்த சித்தி பாசம் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா எங்க வீட்டு வாழ்க்கை இந்த சித்தி பாசம்லாம் இல்லை, ஒன்லி சித்தப்பா பெரியப்பா லவ் தான் விரும்புவான். என் கடைசி தங்கச்சி அவ்வளோ கொஞ்சம். ஆனா பாத்தீங்களா அவன் யார்கிட்ட ஓடி போய் நின்னான்னு. இந்த படத்துக்கு குழந்தைங்க உள்ள அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கா 1 வயசு 2 வயசு குழந்தைங்க கூட உள்ள அலோடு இல்லைன்னு சொல்லும் போது அப்படி என்னடா படம் இதுன்னு டென்ஷன் ஆயிட்டேன். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே தான் டென்ஷன் ஆயிட்டேன். ஒரு 1/2 hour அப்புறம் போய் இந்த குழந்தைய காட்டினா இந்த குழந்தைலாம் உள்ள போலாமேன்றாங்க. அட பாவீங்களான்ட்டு தேட்டருக்குள்ள வந்தாச்சு. அப்புறம் என்ன பிக்கப் பண்ண நம்ம சிண்டாஸ் வந்துட்டாங்க. ஆனா என்னன்னா தங்கச்சி பையன் தூங்கிட்டான், அவளால வண்டி ஓட்டிட்டு அவ்வளவு தூரம் போக முடியாதுன்றனால நானே வீடு வரைக்கும் விட்டுட்டு அங்க இருந்து சிண்டாஸ் கூட வீடு வந்து சேர்ந்தாச்சு.